புரியுதா? மணிமேகலை ஆமா உன்னை அனுப்புறோம் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி நீனும் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க. புரியுதா? நான் பேசுறேன் உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அதுதான் நான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றேன். ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளிய போறா பாப்பா? உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்ல. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. ஹாய் மக்களே, உங்களுக்கே தெரியும் விஜய் டிவியோட குக் வித் கோமாளி ஷோ மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான ஷோ. அதுல இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது பிரியங்கா அண்ட் மணிமேகலை அவங்களோட ஃபைட் தான். இந்த சண்டை எங்க ஆரம்பிச்சது, இப்போ எங்க முடிஞ்சது அப்படிங்கிற முழு ஸ்டோரியை தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியங்கா அவங்க ரொம்ப நாளாவே விஜய் டிவில இருக்கிற ஒரு சீனியர் ஆங்கர் தான். ஆனால் மணிமேகலை நிறைய டிவி சேனல்ல இருந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தது விஜய் டிவி ஷோஸ் தான். சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து இப்போதான் அவங்க ஒரு ஆங்கரா குக் வித் கோமாளில வந்திருக்காங்க. அதே ஷோல தான் சீனியர் ஆங்கரான பிரியங்கா ஒரு போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க. என்னதான் அவங்க சீனியர் ஆங்கரா இருந்தாலும் இந்த குக் வித் கோமாளி ஷோல அவங்க ஒரு போட்டியாளர். அவங்க அதை மறந்து மணிமேகலை அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி, தொல்லை கொடுக்குற மாதிரி, மணிமேகலை எது பேசினாலும் பிரியங்கா அவங்கள டாமினேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பிரியங்கா மோகன் ஒரு செலிபிரிட்டியா CWC ஷோக்கு வந்திருப்பாங்க. அவங்க மணிமேகலை கலாய்க்கிறதுக்காக ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. சடன்லி நம்ம பிரியங்கா மணிமேகலைய இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்திருப்பாங்க. சோ as a சீனியரா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? அதுதான் மேடம் ஒரு பிரச்சனை. மத்த எல்லாம் ஓகே. அவங்க நீ எப்ப ஆங்கர் ஆனீங்க? நீ எப்படி ஆங்கர் ஆனீங்க? பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நிஷா கிட்ட மணிமேகலை ஒன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு இந்த தம்மா தூண்டு இந்த 2 அடி. இதுக்கு ஏன்டா நிக்க விட மாட்டீங்க நிம்மதியா? சோ பிரியங்கா பத்தி நமக்கு ஆல்ரெடி பிக் பாஸ்லயே நிரூப் சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க, ஒருத்தர் அவளுக்கு பிடிக்கலன்னா அங்கே குடித்தோண்டு போச்சிருவா. தாமரை கிளாஸ்டிக் அவளை பிடிக்கலாம், அவளை முடிச்சிருவா. அவளை பேசியே முடிச்சிருவா. யூ ஆர் a selfish evil. அடுத்தவங்களோட கஷ்டத்துல நீ வந்து சந்தோஷம் கொண்டாடணும், சால்வ் பண்றது அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரே பர்சன் நீதான். அவர் சொன்ன அதே வேலையை தான் அவங்க CW ஷோல பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ நான் அதிகமா பார்த்ததில்ல. எங்க வீட்டுல ஒரு விஜய் டிவி பைத்தியம் இருக்கு, அவங்க கிட்ட கேட்கலாம்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னது இதுதான். இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, திவ்யா துரைசாமி இருக்கால, அவரும் VTVயும் வந்து எலிமினேட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நிறைய இருந்திருக்கு, இவ அதிகமா கண்டுக்கல. சரி, அவங்க 2 பேரும் வெளியே எலிமினேட் ஆகும் போது திவ்யா துரைசாமி வந்து பிரியங்காவை பத்தி நல்லதா பேசியிருப்பா போல. அதுக்கு வந்து ஆங்கர் வந்து சொல்லுவாங்கல்ல, சரி பிரியங்கா உங்களை பத்தி இப்படி பேசுறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குவாங்கல்ல. அத கேட்கவே விடாம இவளாவே வாலண்டரியா போய் பிரியங்கா வாலண்டரியா போய் பேசிட்டா. என்னை பத்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பேசியிருப்பா போல. அந்த எபிசோட் நான் பாக்கல. பேசியிருக்கான். அதுக்கப்புறம் இவ போய் பிரியங்கா கிட்டயும் சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் பிரியங்கா கிட்டயே போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னைய நீங்க ஆங்கர் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஸ்பேஸ் தர மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். மணிமேகலை. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்டயே போய் சொல்லியிருக்கான். சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலையாமா. அடுத்த வாரம் வந்துருச்சு, சரி இதோட போயிரும், இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க, யாருமே கண்டுக்காம. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மணிமேகலை போய் பிரியங்கா கிட்ட சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. நீங்க போய் சாரி கேட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அவ இருந்துட்டு நான் எதுக்கு சாரி கேட்கணும், நானும் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கா. பிரியங்காவும் போய் நாளா சாரி கேட்க முடியாதுன்னு பிரியங்காவும் சொல்லியிருக்கா. என்னை பத்தி பேசினாங்க, அதனால நான் பேசினேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணேன், என்னை பத்தி பேசினதுனால தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசியிருக்கிறா. அதுக்கப்புறம் மணிமேகலை இருந்துட்டு, தன்மான விட்டெல்லாம் நான் போய் சாரி கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ப்ரொடக்ஷன் டீம் நீங்க சாரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தீங்கன்னா பிரியங்கா கூட நிறைய ஆங்கருக்கு ப்ராஜெக்ட் வரும் அப்படின்னா எனக்கு அப்படி இது வரணும்னு ஒரு அவசியமும் இல்ல, நான் அந்த ஷோவை விட்டே போறேன்ட்டு அவ போயிட்டான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுச்சு. மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா மணிமேகலை அக்காட்டே கேட்கலாம்னு கால் பண்ணி அக்கா என்னதான் நடந்துச்சு, CWCல என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு கிளியரான ஆன்சரை சொல்லியிருப்பாங்க.
ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஷோவில் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஆங்கர்னு சொல்லிட்டு இருக்கிற போர்ஷனில் ஆங்கர் பேசுகிறத தாண்டி அந்த இடத்துல இல்லை எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க வந்து அது ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரோப் பண்ணி அதை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் ஃபியூ எபிசோட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ இன் தி எண்ட் அது நல்லா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் விட்டுருவோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைன்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லாக டாமினேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஷோவில் வந்து லாட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் அண்ட் அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இஸ் ஆக்சுவலி அன் ஆங்கர். இந்த ஷோவில் வந்து அவங்க கண்டஸ்டன்ட், பட் இந்த ஷோவில் அவங்க கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஐ இன்ஃபார்ம் த டீம் லைக் இது மாதிரி போயிட்டுருக்கு விச் இஸ் நாட் குட், நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்னை நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்குமே அது தெரியும். ஓகே அக்கா, அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதா அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு போகலாம் தானே. ஈவன் ஐ வாஸ் ஆஃபர்ட் லைக் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஈவன் உங்களுக்கு நல்ல நேம் இருக்கும், யூ வில் பி ஹேவிங் அ ஸ்ட்ராங் அசோசியேஷன், உங்களுக்கு 2-3 ஷோஸ் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. நான் நினச்சிருந்தால் ஓகே அப்படின்னு நான் வந்து இது பண்ணிட்டு போயிருந்தா நான் வந்து ஆக்சுவலி பண்ணியிருந்துருக்கலாம். இட் இஸ் எனக்கு என்னென்னா ஓகே இந்த ஷோ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும், இது மூலமாக கிடைக்கிற ஃபேமோ இல்லை அது மூலமாக கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுவோ இல்லை லைஃப் ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு இடத்துல இருந்து நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாத ஒரு தப்பை நான் இறங்கி வந்து இவங்க இதில் இத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்க இந்த இடத்துல ஒரு அவங்க ஒரு பெரிய ஆள்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு நானும் அதே மாதிரி நம்பிட்டு என்னால் அந்த விஷயம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தான் ஒரு விஷயத்தில் நான் இது பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த எனக்கு இருக்கிற அது விஷயம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தூக்கி கூட போட்டுட்டு நான் போவேனே தவிர நான் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஓகேக்கா, நீங்கள் குக் வித் கோமாளி ஷோவில் நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ மக்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா? அதுக்கப்புறம் நான் குக் வித் கோமாளி வரமாட்டேன்னாலும் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த லவ் சப்போர்ட் பர்சனல் லைஃப்லேயும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கான எக்ஸ்போஜர் ஜாஸ்தி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களால் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அதை நீங்கள் ரசிக்கலன்னா அது வந்து அதுக்கான வேல்யூவே கிடையாது. ஸோ நான் பண்ணுறதுக்கான வேல்யூ மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு லவ் அந்த விஷயம் நான் எப்போவுமே செரிஷ் பண்ணுவேன். ஸோ அண்ட் ஃப்ரம் சீசன் 1 to season 4 சீசன் 1, 2, 3 and 4 குக் வித் கோமாளியில் இந்த 4 சீசன்ஸில் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலான நல்ல எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் தட் இஸ் வென் யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட் சீசன்லேயே நான் மேபி காணாமல் போயிருப்பேன். அந்த ஒரு நமக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் வரலையே நம்ம டவுன் ஆகும்போது நம்ம தூக்கி விடுறது இது எல்லாமே பண்ணுறது யாருன்னா நம்மளை வச்சு ஒர்க் பண்ணுற அந்த டீம் தான். ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி பிளெஸ்ட் and I'm very glad that I worked with such a professional team from season 1 to season 4 வரைக்கும். ஸோ நிறைய பேர் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கலாம், நிறைய பேர் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், உங்கள் கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், பட் கூட இருக்கிற நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கலாம், அவங்களால உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் வரலாம். பட் அப்படிலாம் இருக்கீங்க ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்கீங்கன்னா நோ ஃபெட்டப், ஒன்லி ஹெட்அப், ஹெட்ஸ்அப் மேலே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், தலை நிமிர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருங்க. பிகாஸ் நம்ம போடுற ஒர்க்கு. ஸோ நமக்கு மணிமேகலை அக்கா கிட்ட இருந்து ஒரு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதை பிரியங்கா க்ளோஸ் ஃப்ரெண்டான மாக்காப்பா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஷோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பதர், அதனால் அதில் நான் கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் அங்கே இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டாக அவங்க ராங் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்களுடைய கருத்து தானே. இப்போ நான் எதுவும் அதில் இது பண்ண முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சிதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மளுக்கு நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டுறது வேடிக்கை பார்க்குறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. தேங்க்யூ பதர். ஸோ இந்த பிரச்சனை இப்படி தான் ஆரம்பிச்சது, இப்படி தான் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை தானாகவே சோசியல் மீடியாவில் அடங்கிடும். ஸோ இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சக்தி.